இதுதான் நெல்லையப்பர். கண்டிப்பாக எல்லாருமே வரணும் நெல்லையப்பருக்கு. அந்த கலசமே பாருங்களேன். இந்த சின்ன குற்றாலம் ஃபால்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம நல்ல நேரமா இல்லை கெட்ட நேரமானு தெரியல. யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான். நேற்று தான் கீழே விழுந்தேன். நிம்மதியாக இருக்குது. குயின்ஸ்லாண்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செஞ்சு விட்ருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு கன்னியாகுமரி விலாகில் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நெல்லையப்பர் அப்புறம் குற்றாலம் இந்த 2 இடத்துக்கும் போகிறோம். நெல்லையப்பர் கோவிலுக்கும் குற்றாலம் ஐந்தருவி ஃபால்ஸ் 2 ஃபால்ஸுக்குமே போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஐஎன்எஸ் கட்டபொம்மன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து நோ ஃபோட்டோகிராஃபி, நோ வீடியோகிராஃபி, நோ ட்ரோன் ஜோன். நக்கல்யா அவனுக்கு. ஸோ இதுதான் நாங்குநேரி டோல்கேட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்குநேரி டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். திருநெல்வேலி வந்துட்டோம். இன்னும் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் கொஞ்சம் தூரத்தில் நெல்லையப்பர் போயிடுவோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். மெல்ல மெல்ல. நெல்லையப்பர் வந்துட்டோம். அருமையா கட்டிக்கிறான்பா. குண்டுக்கடா கைத. இதுதான் நெல்லையப்பர் சிவன் கோவில். அந்த கலசமே பாருங்களேன், 1 2 3 4 5 6 8 கலசம் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அது ரொம்ப பெருசாக தெரியுது. நெல்லையப்பர் வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட செருப்பு, நம்மளோட ஹெல்மெட்டு, அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் இங்கே பத்திரமா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு வண்டியை கூட இங்கேயே கூட பார்க்கிங் போட்டுருக்கோம். அதோ நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு, இதுதான் கோயில். இவனை கொன்னிடலாமா? இங்கே பாருங்களேன் அந்த வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். என்னாச்சுன்னா போகும்போதே உள்ளே ஃபோன் கேமராலாம் கொண்டு போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆர்கிடெக்சர்லாம் இருக்குது கோவிலில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வரணும் நெல்லையப்பருக்கு. இப்போ அடுத்தது வந்து குற்றாலம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ ஓல்டு குற்றாலம் போனோன்னா லெஃப்டில் போகணுன்னு போட்டிருக்கு. நேராக போனால் மெயின் குற்றாலம். ஃபஸ்ட்டு ஓல்டு குற்றாலம் போய் பார்ப்போம். 2.4 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. தூரமாக இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்தாலே ஓல்டு குற்றாலம். ஸோ தென்காசி போய் பார்ப்போம். இங்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு. எவ்வளோ அழகாக உட்காந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். அங்கே வரைக்கும் வீடு கட்டி வச்சிருக்காங்க, மலை மேலே வரைக்குமே. ஐயோ பயங்கரமாக இருக்கு, பங்கமாக இருக்கு. ஸோ போலீஸ்காரங்க வந்து பைக் இங்கே தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைக் இங்கே போட போகிறோம். போட்டுட்டு எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ வண்டியை வந்து அங்கே விட்டுட்டோம். வண்டியை அங்கே விட்டுட்டு இப்போ இப்படியே மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே பைக்ஸ் அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த பைக் மட்டும் போதேன்னெலாம் கேட்காதீங்க, அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ். ஸோ அங்கே வந்து மேகம் வேகமாக நகருது. எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய குற்றாலம், ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ். செம்மையாக இருக்குது. என்ன படிக்கட்டில் வந்த மாதிரி வருது. யக்ஷ்மி அந்த குரங்கவள இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ். அடுத்து மெயின் ஃபால்ஸுக்கு நம்ம போகலாம். இந்த சின்ன குற்றாலம் ஃபால்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ மெயின் ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மெயின் ஃபால்ஸுக்கு போக போகிறேன். அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் மழை வருது. இங்கே மழை வருது கூடை கொண்டு வா. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குற்றாலம் போகிறதுக்கு முன்னாடியே குளிச்சிருவோம்னு நினைக்கிறேன். டைகர் ஃபால்ஸ். நான் மேக்ஸிமம் செண்பகதேவி ஃபால்ஸில் தான் குளிப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை வேற பெஞ்சிட்ருக்கா. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்க. நாங்கள் பாருங்க ஸ்லோப் அப்படியே மழை ஏறுது. வாங்க போகலாம். அதுதான் ஃபால்ஸ். போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் குரங்கு. இங்கே வேறு பாருங்க, அதுதான் மெயின் ஃபால்ஸ் போல் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு இந்த போர்டை வச்சுட்டாங்கப்பா, ஐ லவ் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நல்ல நேரமாக இல்லை கெட்ட நேரமானு தெரியல, பட் இன்னைக்கு சுத்தமாக க்ரௌட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஆல்ரெடி மழை வேறு பெஞ்சிட்ருக்கா, குளிருது பயங்கரமாக. ஹாய் போடா வெண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குற்றாலத்துலேருந்து கிளம்புறோம். குற்றாலத்துலேருந்து கிளம்பி 5 ஃபால்ஸ், அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 5 ஃபால்ஸுக்கு போகிறேன். அங்கே போய்ட்டு உங்களுக்குள்ளாக கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து 5 ஃபால்ஸுக்கு மேலே ஏறிட்டு இருக்கேன். அவங்க பாருங்கள், அப்போ எவ்வளோ மேகம். அவங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பு மேகம். சரியான மழை இருக்குது. செம்ம வேகமாக நகருது மேகம்லாம். எனக்கு இங்கேருந்து பார்க்குறேன் நல்லா தெரியுது, கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது அந்த க்ளவுட்ஸ்லாம். ஐந்தறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 ஃபால்ஸ், எக்கோ பார்க், தென்மலை, மதுரை. 5 ஃபால்ஸ் இன்னும் 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஏய் இதுதான் 5 ஃபால்ஸுக்கு போகிற வழின்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 5 ஃபால்ஸுக்கு போய்ட்டுருக்கோம். ஆனால் இந்த வழி கொஞ்சம் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பாருங்க ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அந்த அருவி இங்கேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் கீழே வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா? சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மைக்கில் பெருசாக எதுவும் கேட்காது. கூடிய சீக்கிரம் ஒரு மைக் ஒன்று வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. ஒரு மைக் வாங்கிட்டு அவ்வளோதா vlogலாம் பண்ணலாம். அப்படி என்ன தான் 5 தனி அருவி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக தான் பாருங்க. அதாவது 5 பக்கமாக தனித்தனியாக தண்ணி விழுகுது. அதை தான் 5 ஃபால்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 அந்த பக்கம் அப்படி விழுகுது. ரொம்ப வலிக்குது. நேற்று மாதிரியே நேற்று தான் கீழே விழுந்தேன், பயங்கரமா வழுக்குது. செம்ம வேகமா வலிக்குது, வலிக்குது. கேமராவே கீழே போட்டுறோம் போல இருக்கு. நான்
சூப்பராக இருக்குது 5 ஃபால்ஸ். பரவாயில்ல, 2 குற்றாலமும் சரி 5 ஃபால்ஸும் சரி சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஓல்டு குற்றாலம் வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஏதோ நம்ம குயின்ஸ்லேண்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செஞ்சு விட்ருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 5 ஃபால்ஸும் பழைய நம்ம நார்மல் குற்றாலமும் ஒர்த்து தரமான ஸ்பாட், வரலாம். அதுவும் இன்றைக்கி நான் வந்திருக்கேன், இன்றைக்கி சுத்தமாக க்ரௌடே இல்லை, சூப்பராக இருக்குது. மற்ற டைம்லாம் நிறைய க்ரௌடு இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. மான்சூன் டைம் வேறு, மேக்ஸிமம் இங்கெல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏதோ நல்லா இருக்குது, பரவாயில்ல. குற்றாலம் 5 ஃபால்ஸ் இதெல்லாம் அதான் ஐந்தருவி எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நீ நேராக வீட்டுக்கு தான். இப்போ மணி கரெக்டாக 4 ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி ஆகிடும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் அடுத்த பிளான். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நிம்மதியாக இருக்குது. சுற்றி யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான். சரி, நம்ம மறுபடியும் கிளம்புவோம். ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.